வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்க் அண்ட் க்ரோ. நம்ம வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் நம்மளுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அந்த பணம் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் பணம் மட்டும் முக்கியம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சொன்னவங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த பணத்துக்காக. ஸோ வாழ்க்கையில் பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்கணும், பணத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கணும், பணம் தான் நம்மளுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் பணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட பணத்தை சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஈஸியாக ரொம்ப ஜாலியாக சம்பாதிக்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. சில பேர் வந்து திடீர்னு ஒரு கடை திறந்துருப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வருஷம், ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் அவங்க பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தில் எட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அவங்க என்னடா பண்ணாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலிமா தான் அவங்க அந்த நிலைமையில் இருந்திருக்காங்க, அதாவது ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த பணத்தை பற்றின ஒரு புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சில விஷயத்தை புதுசாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில கோணங்களில் நம்ம சில விஷயத்தை கரெக்டாக யோசித்தோம் அப்படின்னா நம்மளாலையுமே இந்த பணம் அப்படிங்கிறத அதிகமாக சம்பாதிக்க முடியும், ரொம்ப கஷ்டப்படாமல். கஷ்டமே படாமல் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். பட் ரொம்ப கஷ்டப்படாமல் உங்களால் கண்டிப்பாக புத்திசாலித்தனமாக பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான வழிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். நம்பர் 1, பணத்தை சேவ் பண்ணாதீங்க, சம்பாதிக்கிற வழியை யோசிங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ரொம்ப முக்கியமாக சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது, அதாவது சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சேவிங்ஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பணக்கார ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் இந்த பணத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை நம்ம சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை விட இன்னும் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு சேவ் பண்ணி வைக்கணும், சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். எங்கே நம்ம சம்பாதிக்கிற பணம் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம், நாளைக்கு நம்ம சம்பாதிக்காமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மட்டும்தான் நம்ம பணத்தை சேர்த்து வைப்போம். ஸோ நீங்கள் சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பணத்தை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சா மட்டும் பணக்காரனாக உங்களால் முடியாது. பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம அடுத்த டிப்பில் பார்க்கலாம். நம்பர் 2, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பணத்தை பின்னாடி ஓடி 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 ரொம்ப டயர்டாகி ஒரு கட்டத்தில் நின்றுவோம். அட போடா, எனக்கு இந்த பணமே வேணாம், இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நம்ம என்றைக்கு நம்ம பணத்தை பின்னாடி ஓடாமல் பணத்தை நம்ம பின்னாடி வர வைக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம புத்திசாலித்தனமாக பணத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம். அதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கில். உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு ரோட்டில் ஒரு மூட்டை தூக்குறவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவரை விட யாராலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு கிடைக்கிற கூலி என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். மினிமம் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு 600 ரூபா கொடுப்பாங்க. அதே பக்கத்தில் இன்னொரு பக்கம் ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹீரோயின் இருக்காங்க, இல்லை ஒரு டேரக்டர் இருக்காங்க. அவங்க ஒரு படம் முடிக்கும் போது அவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். மேபி 2 பேருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களை விட, அதாவது இந்த டேரக்டர்ஸ், ஹீரோ, இவங்களை விட ஹார்ட் ஒர்க் அதிகமாக யார் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த மூட்டை தூக்குறவர் தான் அதிகமாக பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கிற கூலி என்ன யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளுடைய ஆக்டர்ஸ் ஒரு காமெடின்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி இருக்குது? ஒரு நாள் சேலரியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்குது. ஸோ ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு நாள் தான் வேலை செய்கிறாரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவர் கிடைக்கக்கூடிய கூலி என்ன? 500 இல்லை 600, அவ்வளோதான். ஸோ 2 பேரை விட யார் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறா? அந்த மூட்டை தூக்குறவரை விட இந்த ஆக்டர் என்ன பெருசாக ஹார்ட் ஒர்க்காக பண்ணுற போகிறாங்க? கிடையாது. அப்போ பணம் அவங்கள தேடி வருது. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய ஸ்கில்லை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்கில் மட்டும்தான் இந்த பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்கில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜை நீங்கள் பெரிய அளவில் உலகத்துக்கு காட்டணும். நம்ம யார் அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா இந்த உலகம் உங்களை தேடி பணத்தை தூக்கிட்டு வந்து நிற்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம், இந்த ஸ்கில்லை, இந்த நம்மளுடைய ஒரு பிம்பத்தை நம்ம எப்படி வந்து ஒரு மிகச்சிறந்த வழியில் நம்ம உலகத்துக்கு காட்ட முடியும், நம்ம எப்படி நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம அடுத்த டிப்பில் பார்க்கலாம். நம்பர் 3, ரிஸ்க் எடுக்கணும். லைஃப்பில் ரிஸ்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த பக்கமே போகாமல் தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ அப்படி தப்பிச்சு போகிறவங்களாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சம்பாதிக்கிறாங்க, மாதம் மாதம் சம்பளம் வருது. ஆனால் அவங்க அதிக அளவில் வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் சாதிக்கணும். இந்த சாதிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி மட்டும் நான் பேச வரல, எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதாவது ஃபேமாக இருக்கட்டும், இல்லை பணமாக இருக்கட்டும்,
இது எதுவாக இருந்தாலும் இந்த ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிஸ்க் எடுக்கணும். நம்ம இந்த ரிஸ்க்குன்ற அந்த பக்கத்துக்கு போகாமல் நம்ம எட்டி பார்த்துட்டு பயந்து பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம மாத சம்பளத்துக்கு அந்த காசை வச்சு தான் நம்ம வாழ முடியும். மேபி நம்ம ஆசைகளை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த மேபி இந்த டிசப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு இருக்காது. நம்மளை யாரும் பார்த்து பொறாமப்பட மாட்டோம், ரொம்ப புலம்ப மாட்டோம். பட் நம்மளுக்கு ஆசை இருக்குது, எனக்கு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், நிறைய ஆசைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஒன்று ரிஸ்க் எடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க, இல்லை ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்கன்னா ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்க பயந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. நம்பர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை அதிக அளவில் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை இதில் தான் தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய டிபெண்டன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கலாம், இல்லை ஒரு லேண்டு வாங்கலாம், இல்லை வந்து எதனா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி அது பெரிய ரிஸ்க் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? கண்மூடித்தனமாக எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை எதுலையுமே போடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது பெரிய அளவில் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கிடைக்கும். அது ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ நாளும் இருக்கலாம், நீங்கள் கணிக்க முடியாத அளவு கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலத்தில் ஒரு சின்ன அளவில் ஒரு 5 லட்சம் கொடுத்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரு. இன்றைக்கி அவருடைய புள்ளங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு விற்கிது அப்படின்னா கிட்டத்தட்ட 30-35 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால் பணத்தை இதில்னா இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களே, மணி ரூல்ஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 4 விஷயம் தான். இந்த 4மே கண்டிப்பாக வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து புறந்தள்ளுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நான் சொல்லலை. ஸோ மேபி உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன், இதை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.